Hello friends, Vivo நாளைக்கு Zen 1 Pro அப்படின்ற ஒரு மொபைல் லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த மொபைலுக்கான அன்பாக்சிங் வீடியோ, குயிக் ரிவ்யூ, எவ்வளோ பிரைஸ் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நாளைக்கு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதாவது இந்த மொபைல் வந்துட்டு 3ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த மாதிரி டைமில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மொபைலுக்கான அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூக்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, இதில் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்கு, பேட்டரி எவ்வளோ குயிக்காக ட்ரைன் ஆகுது அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இந்த மொபைல் எவ்வளோ சீக்கிரமாக சார்ஜ் ஏறுது அப்படின்ற டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ்டோலி சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பப்ஜியில் இருக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர் அப்படின்னா கேமிங் கிளப் அப்படின்ற இந்த ஃபீச்சர். இதில் பப்ஜி விளாட்றவங்களுக்கு ரெண்டு ரொம்பவே அமேசிங்கான ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதுக்கு செட்டிங்ஸில் போனீங்கன்னா கேமிங் கிளப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் பப்ஜி கேம் இந்த மாதிரி என்னெல்லாம் கேம்ஸ் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேமுக்குமே ஒவ்வொரு மாதிரியான செட்டிங்ஸும் இருக்குது. இப்போ நம்ம பப்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கேமை ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 1 minute-லேருந்து 30 seconds வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் வந்துட்டு நீங்கள் கேமை விட்டுட்டு வெளியில் வந்தாலும் உங்களுக்கு தனியாக வந்துட்டு கவுண்ட் டவுன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது 30 seconds 20 seconds அந்த மாதிரி வந்துட்டு 0 வந்துருச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு வந்துடும். ஸோ உங்களுக்கு வெளியில் வந்தாலும் கூட பப்ஜியில் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதை கிளியராகவே தெரிஞ்சுக்க முடியுது. இந்த விஷயம் நீங்கள் பப்ஜி விளையாடும் போது நீங்கள் லேடிஸாக இருக்கீங்க, உங்களோட வாய்ஸ் வெளியில் தெரியக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாய்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் வந்துட்டு பப்ஜியில் உங்கள் ஆப்போசிட்டில் இருக்க உங்கள் டீமுக்கு கேட்கணும் அப்படின்னாலுமே சைடில் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன் வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்துட்டு ரெக்கார்டிங் ப்ரிவியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறது வந்து ஜஸ்ட் ரெக்கார்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் மேலே அந்த டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் இருக்குது, ரோபோட்டிக் வாய்ஸ் வேணுமா, இல்லை வந்து ரொம்பவே கமாண்டர் மாதிரி ஹார்டான வாய்ஸ் வேணுமா, இல்லை குழந்த மாதிரி வாய்ஸ் வேணுமான்றதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த வாய்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த வாய்ஸை மட்டும் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற வாய்ஸ் வந்துட்டு பப்ஜியில் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய உங்கள் டீமுக்கு கேட்கும்போது இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வாய்ஸில் தான் கேட்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கால்ஸை பிளாக் பண்ணிக்கிறது, நோட்டிஃபிகேஷன் பிளாக் பண்ணுறது, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களை யாராவது ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கையில் வந்துட்டு வைப்ரேஷன் ஆகிற மாதிரியும் வந்து செட் பண்ணிக்க முடியும். இது வந்து 4D வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம கேமுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Asphalt 9 தான். ஸோ இந்த கார் கேம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ இது விளையாடும் போது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முன்னாடியே டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 31.7 இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் 29% பேட்டரியும் இருந்தது. ஸோ இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கேம் விளையாடும் போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் பஞ்ச் ஹோல் அப்படின்றத பாட்டமில் கொடுத்துருக்கனால இது ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. எந்த இடத்துலையும் ஒரு பஞ்ச் ஹோல் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் இல்லை. அண்ட் அதே போல் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.53 inch ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வீவிங் ஆங்கிள் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. பதினஞ்சு நிமிஷம் இந்த கேம் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா 39.3 டிகிரி செல்சியஸ் வந்துருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 டிகிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டெம்பரேச்சர் வந்துட்டு. ஸோ இது ரொம்பவே நார்மல் தான். அண்ட் அதே போல் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 29% இருந்தது, இப்போது 24% குறைஞ்சிருக்குது. இப்போது நம்மளோட ஃபேவரட்டான பப்ஜி கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி பப்ஜியில் உள்ள ஹைலைட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ கேம் விளையாடும் போது எந்த இடத்துலையுமே நான் லேக் இருக்கிற மாதிரியோ இல்லை ஃப்ரேம் ட்ராப் இருக்கிற
மாதிரியும் நான் வந்து எதுவுமே நோட் பண்ணல. ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறத என்னால் நல்லாவே நோட் பண்ண முடிஞ்சது. ஸோ இடையில டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 40 டிகிரி வரைக்குமே மேலே ஏறி இருந்துச்சு. 41 வர அளவுக்கு இருந்தது. அப்படியே ஃபைனலாக பார்க்கும்போது 38, 39, 40 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மேலே எந்த இடத்துலையுமே வந்து ரேஸே ஆகலை, அப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஸோ பெருசாக வந்து ஹீட்டிங் இஷ்யூ எது மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. அண்டு நம்ம கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ப்ளே பண்ணியிருந்தோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 29% இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணது. ஃபைனலாக வந்து 19% இருக்கும்போது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கேம் விளையாடுறதுக்கு 10% சார்ஜ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எந்த ஒரு லேகும் இல்லாமல் சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஓகே, இப்போ மொபைல் வந்துட்டு சார்ஜிங் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹெவியான பேட்டரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் 5000 கொடுத்துருக்கிறது. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 18 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஓகே, இந்த காம்பினேஷனில் 0 to 100 வரதுக்கு சார்ஜிங் டைம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் 0ல் ஸ்டார்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா. இந்த மொபைலை பற்றின கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு போடக்கூடிய அன்பாக்சிங் வீடியோவில் அதுக்கான எல்லா ஆன்சருமே நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.